தமிழகத்திலேயே முதலாக நாமக்கல் மாவட்டத்திற்குத்தான் 150 கோடி ரூபாயை பெற்று வந்து 4 வழிச்சாலை அமைத்துக் கொடுத்தேன் என அதிமுக வேட்பாளர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளருமான தங்கமணி கலந்து கொண்டார். அதிமுகவில் இணைந்த 500க்கும் மேற்பட்டோருக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார். இதைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, கலைக்கல்லூரி என பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாட்டிலேயே முதலாக நமது மாவட்டத்திற்கு தான் 150 கோடி ரூபாயை பெற்று வந்து அந்த 4 வழிச்சாலை அமைத்து கொடுத்தேன். அதே போல ராசிபுரம் சாலையாக இருந்தாலும் சரி, வேலூர் சாலையாக இருந்தாலும் சரி, அதேபோல் மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, கலைக்கல்லூரி என்று பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். அதைவிட கூட்டு குடிநீர் திட்டம் நகராட்சிக்கு கிட்டத்தட்ட 84 கோடி ரூபாயில் ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து புலாம்பட்டியில் கிட்டத்தட்ட 4 ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்து 50 லட்சம் ரூபாய் அளவிலே சொந்தமாக வாங்கி கொடுத்து இந்த தண்ணீர் 15 நாளுக்கு ஒரு முறை வந்து கொண்டிருக்கிற தண்ணீர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருகிறது என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தான் நாங்கள் எடப்பாடியார் தான் அதற்கு காரணம் என்று நாங்கள். அதே போல என்னுடைய தொகுதியிலும் திருச்செங்கோடு தொகுதியிலும் கோடை காலத்திலே ஆற்றில் தண்ணீர் குறைவாக வருகின்ற போது சாகர தண்ணீரும் அதே போல சாயப்பட்ட தண்ணீரும் வந்து விடுகின்றது. குடிப்பதற்கு தண்ணீர் முடியாமல் போய்விடுகிறது என்ற காரணத்தினால் அம்மா இருக்கின்ற போதே நான் கூட்டு குடிநீர் திட்டம் மேட்டூர் வந்து வேண்டும் என்று சொன்னேன். நாமக்கல் மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டங்கள் என்று சொன்னால் அது அம்மா இருக்கின்ற போதும் எனக்கு எடப்பாடியாக இருக்கின்ற போதுதான் அத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். இப்பொழுது விவசாயிகளுக்கு இந்த பகுதியெல்லாம் ரொம்ப வறட்சியான பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க வேண்டும் என்பதற்காக நமது பகுதிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 5 நீரேற்று பாசன சங்கத்திற்கு அனுமதி கொடுத்து இன்று பல பகுதிகளில் அது தண்ணீர் வருகின்ற அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது அண்ணன் எடப்பாடியார் இருந்த காலத்தினால்தான் அதற்குள்ளால் அம்மா அவர்களும் கொடுத்தார்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கொடுத்திருக்கின்றார்கள். பட்டலூர் சைடிலே பார்ப்பீங்க என்று சொன்னால் இன்று அந்த பகுதியில் குடிநீர் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதிமுகவுடைய வரலாறு தான் என்று சொல்ல வேண்டும்.